ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ரைஸ் வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பொரியலும் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ பொரியல் என்ன அப்படின்னா பீன்ஸ் மெழுகுரட்டி. அப்போ கடாயில் இது வெளிச்செண்ணெய் ஊற்றிட்டு நம்மளோட பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அது கருவேப்பிலை, வெளுத்துள்ளி இவ்வளோத்தையும் நல்லா இடித்து போடணும். நல்ல வாசனை இருக்கும். அப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா இப்படி நீட்டமாக வச்சு அதையும் நம்ம வந்து உப்பு போட்டு சமைச்சு பண்ணுறோம். ஒரு கடாயில் இன்னொரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பீன்ஸ் வந்து உப்பு மஞ்சள் இவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதுவும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம்னா வேக வைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இது நம்ம வந்து கத்திரிக்காய் பால் கறி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் தேங்காய் பால் கறின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இந்த நீட்டத்துக்கு நம்ம வந்து இது எவ்வளோ அமைச்சு வச்சுருந்தீங்கன்னா நல்லா வேகணும். அதனால் எண்ணெயிலே போட்டு நல்லா பெரிய வெங்காயம் போட்டு கருவேப்பிலை, தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம்னா அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்மளோட குழம்பு மசாலா பொடி, மஞ்சத்தூள், காரத்துக்கு சில்லி பவுடரும், நல்ல காஷ்மீர் பொடி எதுக்குன்னா கொஞ்சம் கலர் கொடுக்குது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன். இவ்வளோ தான் என்னோடய மசாலா. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. புளி தண்ணியும் ஊற்றி நல்லா என்ன பண்ணிவிட்டு கொதிக்க விட்டாச்சு. இந்த கொதி வரும்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம்ல, பால் 2 பால் அப்படிலாம் எடுத்தே வைக்கண்டாம். மொத்தமாக தேங்காய் பாலை வடிகட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் தண்ணி தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைன்னா கட்டியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இனி நம்ம தேங்காய் பாலும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும் பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு இருக்கா, மிளகு எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். எல்லாமே இருக்குது. ஏன்னா இது கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுடுச்சோறுக்கும் இந்த பொரியலையும் வச்சு இதையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர். இதுக்கு ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சிங்கன்னா செம டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய பேஜை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க. என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல யூஸ்ஃபுல் இது வந்து பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸை உங்களை இப்போ சந்திக்க வரேன். பாய் பாய்.